சென்னையில் தனியார் மையத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதியுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்று சென்னை புறநகர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதற்கான போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. மேலும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக எப்படி நகர்வது என்பது குறித்து பேசுவதற்காக உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இன்னைக்கு போராட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடைபெற்றிருக்கு. போராட்டக்காரர்கள் முழுவதுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் எப்படி கொண்டு போகிறோம்? நம்ம அடுத்த கட்டம் நாங்கள் அறநிலையத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாக அமைச்சர், முதலமைச்சர், அப்புறம் கார்ப்பரேஷன் கமிஷனர் இவர்கள் வீடை நோக்கி நாங்கள் நகர்றோம். என் கோரிக்கையை பேசி தீர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டெப்டி மேயர் அவர்கள் நல்ல முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கும் நாங்களும் ஒத்துழைப்பு தரணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி யாருமே அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க. இல்லை கண்டு காணாமல் விட்டுருக்காங்க. சார், தமிழ்நாடு 149 நாள் வேலை இல்லாமல் இருக்காங்க. உண்ணாநிலை போராட்டம் 43 நாள் நடக்குது. பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கத்தோடு இந்த அரசாங்கம் அணுகவே இல்லை. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். குறைந்தபட்சம் செவிலியர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அறநிலையத்துறையை பணியந்திரப்படுத்துவேன்றீங்க. அவங்களுக்கும் 169 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க போராட்டம் பண்ண உடனே. போராட்டனால வேலை நல்லா கணக்கெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி பண்ணுங்க. ஆனால் நீங்கள் தூய்மை பணி எந்த விதத்தில் இந்த மக்களை நீங்கள் மோசமாக நடத்தணுன்ற காரணம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம்? அப்போது இந்த மக்களுடைய பிறப்பு, அவர்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாங்கன்றது அவங்களுக்கு பிரச்சனையா? இங்கே கீழே இருக்கிறவங்க எழுந்து நிற்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துக்காக இவங்களை தள்ளி வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் எங்களை எப்படி வேணால் நீங்கள் நடத்தலான்னு முடிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு இணங்க மாட்டோம். நீங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 20ஆம் தேதி சொல்லிடுங்க. நீங்கள் 20ஆம் தேதி நீங்கள் சொல்லி நீங்கள் எப்படி நடத்துறீங்க, நீங்கள் எங்களை விட்டுட்டு எப்படி பண்ணுறீங்க நாங்களும் பார்க்குறோம். முடிஞ்சால் புழல் ஜெயிலில் வைங்க. ஜெயிலில் வச்சுட்டு வந்து போகிறோம். உங்கள் லட்சணம் என்ன இருக்குது, எங்கள் தூய்மை பணியை எப்படி நடத்துறீங்கன்றது நாங்களும் காட்ட ரெடியாக தான் இருக்கோம். நாங்கள் தினைக்கும் போராட்டம் நடத்துவோம். அடுத்தது இவங்க வீட்டை நோக்கி தான் நகர்ந்து வர்றோம். நீங்கள் தினைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, இல்லை வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் வைங்க. ஜெயிலில் வச்சாலும் நாங்கள் போராடுவோம். சார், இப்போ இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய தூய்மை பணியாளர்கள் நாங்கள் உயிரை மாய்ச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் போயிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சார், ஏற்கனவே ஒருத்தர் ரவிக்குமார்ன்ற தொழிலாளி தற்கொலை செஞ்சு இறந்துருக்காரு. எஃப்ஐஆரில் வேலை கிடைக்காத விரக்தியில் இறந்துருக்காருன்றதும் இருக்குது. அப்போது ஒருத்தர் செத்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணி. அப்பயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. உண்ணாநிலை போராட்டம் இருக்காங்க, அப்பயும் அக்கறை இல்லை. 25 நாள் உண்ணா இருந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க, அப்பயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் ஈவிரக்கம் இல்லாத மனநிலைக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு ஆட்சி பதவி மட்டும்தான் முக்கியன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? நீங்கள் இவங்களை எப்பெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் கவனிக்க 149 நாள்லையும் இன்றைக்கி 34 பஸ்ஸில் ஏறி அரெஸ்ட் ஆகிறாங்கன்னா தொழிலாளிங்களால் விடுபடைஞ்சு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது அநீதியும் தெரியுது, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றலன்னு தெரியுது. அதனால தான் களத்தை நிற்கிறாங்க. நாங்கள் இதுலேருந்து நகர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒருபோதும் அது தப்பு. நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். நாங்கள் சும்மா சூழ்நிலை இருக்கோம். ஆனால் உங்கள் தரப்பில் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அமைதிக்கு நீங்கள் தயாரில்லாமல் போனீங்கன்னா அதுக்கு தக்க போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டே இருப்போம். சரி, இப்போது சட்டப்பேரவையும் நடக்குது. இப்போ ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கொடுக்குறது. இப்போ சட்டப்பேரவைக்கு நம்ம ஏதாச்சும் மனு மாதிரி கொடுக்குறீங்களா? ஏதாச்சும் நம்ம அங்கே போயிட்டு இந்த போராட்டக்காரை பற்றி நாங்கள் இப்பயும் யாருக்கு மனு கொடுக்க ரெடி தாங்க சொல்கிறோம். இன்னைக்கு கூட மனு கொடுக்க தான் வரோம்னா எங்கள் பேச்சுவார்த்தை கூட்டின்னு போய் மனு கொடுக்க வைங்கன்னு சொல்கிறோம். யாரும் கூட்டின்னு போக மாட்டேறாங்களே, எங்களை யாருமே அழைக்க மாட்டேறாங்களே. ஏன் நாளைக்கு யாருன்னா மண்ணெண்ணெய் கேன் எடுத்து வேறு எதனா பண்ணி பிரச்சனை பண்ணாதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? நாங்கள் அப்படி விரும்பலையே. நாங்கள் எங்கள் சங்கம் பயத்தில் இருக்கோம். எந்த தப்பி தவறி யாருக்கு எந்த உயிருக்கும் பாதிப்பெற கூட நாங்கள் நினைத்திருக்கோம். தொழிலாளிகளோட விரக்தி மனதில் அதிகம் போயிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலை எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கும் கவலை இருக்குது. நீங்கள் என்ன இந்த எளிய மக்கள்கிட்ட ஏன் உங்களுக்கு இவ்வளோ வீம்பு? இந்த எளிய மக்களை இப்படி கொடுமைப்படுத்தணுன்ற ஏன் எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்படி நீங்கள் என்ன இருந்தால் மாற்றிக்கோங்க. உங்கள் சிந்தனையில் மாற்றணும் பண்ணோம். இவங்க சாதாரண ரொம்ப ஏழை எளிய ஜனங்க. இவங்க பாட்டு குப்பையை எழுதிக்கிட்டு நீங்கள் மாஸ்க்கு க்ளவுஸ் இல்லாமல் கொரோனா நோயை காப்பாற்றிட்டு இருந்தவங்க இவங்களை வேலையை விட்டு வெளியே தள்ளிட்டு ரோட்டில் போராட்டம் பண்ணத்தை பார்த்து ரசிக்கிறீங்கன்னா, ரோமாபுரியில் மக்கள்லாம் வீடெல்லாம் பற்றி எறியும் போது பிடில் வாசிச்சாரா மன்னர்? அது போல் இல்லை சூழல் ஏற்படும். நீங்கள் சமூக சமத்தாச்சா நீங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறோம். டெப்டி மேயர் பேச்சுவார்த்தைகள் கதவை துவங்குன்னா நாங்கள் அவரோட முழு ஒத்துழைப்பு தர ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க, எங்களை கண்டுக்காமன்னா நாங்கள் இதே மாதிரி இருக்க முடியாது. நாங்கள் தினைக்கு போராட்டம் தினைக்கு நீங்கள் காவல்துறை வச்சு அரெஸ்ட் பண்ணுங்கள், கொடுமைப்படுத்துங்க, அடிங்க, உதைங்க, பஸ்ஸில் வச்சு 3.5 மணி நேரம் சுற்றுங்க, சாப்பாடு தண்ணி கொடுக்காம பார்த்துக்கோங்க, கழிப்பறையை பூட்டி வைங்க, என்ன கொடுமை வேணால் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் போராட்டத்தோடு உங்கள் தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக அடுத்த கட்ட போராட்டங்கள் பொறுத்தவரையுமே முதலமைச்சர் மற்றும் ஆணையர், மேலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வீடுகளுக்கு சென்று இந்த மனுக்கள் கொடுக்கும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் என இந்த சங்கத்தின் தலைவர்களாக கருதப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பண்ணி, சென்னை.